சிட்டார்ல இருக்கிற நெட்டா ரப்பர் தோட்டத்துல இருந்து இன்றைய தென்றலின் வணக்கங்க. தம்பி, ரப்பர் மரத்துல இருந்து ரப்பர் எடுக்கணும்னா அதை கட் பண்ணணும், டேமேஜ் பண்ணாதான் அது உள்ள இருந்து ரப்பர் வெளியே வரும். அண்ணே, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ரப்பர் ட்ரீ. ஆமா, இந்த ரப்பர் ட்ரீக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? அதுதான் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ். ஆமா. அப்படின்னா அதாவது இந்த ரப்பர் ட்ரீயை வந்து அந்த லேட்டெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அடிக்கடி கட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆனா எவ்வளோ டைம் கட் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப வளரக்கூடிய தன்மை கொண்டது. வாவ், தன்னுடைய தன்மையை இழக்காம அது உள்ள இருந்து தன்னுடைய குவாலிட்டியை கரெக்டானபடி எவ்வளவு காயப்பட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மரத்தை வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து அந்த லேட்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுகிற ரப்பர் வெளியே வருது. உங்களை கூட நிறைய பேர் நெருக்கலாம், காயப்படுத்தலாம். ஆனா காயப்படுத்தும் போது உங்களுடைய உண்மையான குவாலிட்டி தான் வெளியே வரணும். வேதவசனம் சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று. உங்களை நெருக்கிறவங்க எப்படி வேணாலும் உங்களை நெருக்கலாம். ஒடுங்கி போகாம, உடஞ்சி போய் உட்காராம உங்களுடைய நல்ல குவாலிட்டியை வெளியே கொண்டு வாங்க. வாழ்க்கையில நிச்சயம் நீங்க ஜெயிக்கலாம். Have a nice day. God bless you.